லவ் பண்ணது நீ, கட்டி பிடிச்சது நீ, முத்தம் கொடுத்தது நீ. அதெல்லாம் மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயார்த்தம் பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யோசனை சொல்லாம போலாங்கறிய. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல? எனக்கு பிடிக்கல. நீங்க போல? எனக்கும் பிடிக்கல. ஹாய். ஹாய். கரெக்ட்டா Dress சேஞ்ச் பண்றப்ப வந்திருக்க? உட்காருங்க. வாங்க வாங்க. அப்பள என்ன அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே அது என்னோடு கலந்து விடு. அந்த கருமத்தை ஐயா கையில் தூக்கிட்டு வர. அது தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 உட்காருங்க. இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படியே உங்க மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்ட மதிக்கலாமா? தள்ளி உட்கார். தள்ளா. மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அடதப்ப ரேஞ்ச். ஓ, அது வரைக்கும் போயிட்டு மாமா. அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலையிட்டோம். மாப்பிள, பொண்ணு ரெடியா இருக்கு. தட்ட மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமா தட்ட மாத்திக்கலாமாங்கற. ஏன்டா உன் தட்டுல ஓட்ட விழுந்து போச்சா? போய் இறங்கி உட்காரியா. போய் இறங்கி உட்காரியானா? மாமா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? அவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடுற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பார்த்திருக்கேன். காஸ்டியூம குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியடா சாமி. நாங்க 3 பேர் எடுத்துக்கிறியா? எனக்கு ஒரு கப் காபி குடியா. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குடியா. சீக்கிரம் குடிமா. ஏய், சும்மா உட்கார்ந்திருக்கிய. மாப்பிளை காப்பி இல்ல, போய் எடுத்து வா போ. ஏய், உட்கார். என்ன சவுண்ட் பலமா குடுக்குற நீ? நிச்சயார்த்தத்துல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தமா காப்பிய மாப்பிளைக்கு நீயே கொடு. அடடடடா, சின்ன மாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிருக்கேன். வாங்க கழுவிட்டு வரலாம். போங்க போங்க போங்க, போய் கழுவுங்க. ஹலோ, டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஷ் விஷயமா படகுத்துறைக்கு போயிருக்காரு. பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வா, பந்தியில் உட்கார்ந்து பாயாசம் வாடி சாப்பிட்டு போயிருவோம். அம்மா, திஸ் இஸ் டூ மச். அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டுற ஓடி போயிடுறா. இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு கொலைகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா, இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்பிள, என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசுனார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி. அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா, குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ, அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா, வேற யாரையும் சுட்டுட்ட. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கொலைப்படி ஏன் மேல விழுந்துரு. அப்படா ஸ்டாப் பண்ணு. டேய், பேக்கல சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கார. ஏய், பின்னாடி சுட்டது இவனுங்கடா. வா, அவங்கள மார்கை வாங்கிடுவோம். வாங்க வாங்க. மாமா, சும்மா இருந்தவன நோண்டி விட்டுற. இப்ப பாரு, அறுவாள் வீசுறான். மாம்ஸ், முட்டுச்சாந்து மாம்ஸ். டெட்டன். ஆமா மாமா. அப்புறம் என்ன பாக்குற? ரிவர்ஸ் ஏறா. ஏய் மாப்ள, என்னடா ரிவர்ஸ்ல போற? ஃப்ரண்ட் கியர் விழ மாட்டீங்க மாமா. ஐயோ. ஏய் மாப்ள, இவ்வளவு சுலபமா போன வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா. என்னடா செய்ய போற? இப்ப பாரு.
பாத்து மாமா இப்ப வண்டி எனக்கு நேரா போயிட்டு இருக்கு மாமா. எனக்கு தலை சுத்துதுடா. ஏய் வழி தெரியுதாடா? எல்லாம் ஒரு நிதானத்துல ஓட்டுற மாமா. இருடா உனக்கு நான் வழி காட்டேன்டா. ஏய் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்போ லெஃப்ட் இப்போ ரைட் இப்போ லெஃப்ட் இப்போ ரைட் இப்போ ரைட்ல கேட்றா. ஏய் வாடா ஓடி போய்லாம். மாப்ள பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் செட் மாட்டினா டெட்பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டணும் சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஒரு ஐடியா. என்ன? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடுவோம். அது யார துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்னுடும். அப்படியா? சரி ஓடுவோம். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 ஸ்டாப். புலிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. ஏக் தோ இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாத. ஓகே. ஏக் தோ. டேய் பாக்குதுடா அது. அதுக்கு ஹிந்தி தெரியும் போல் இருக்குது. மறைச்சிட்டு சொல்லு. ஏன்டா மாப்பிள்ள ஒடியார்ல? இல்ல மாமா நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல. அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலாம்னு நினைச்சேன். அதனால நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு கொடுத்தலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம கிட்ட வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி? ஏக் தோ. இந்த வண்டியை ரிப்பேர் மாமா. சீக்கிரமா மாமா. இரு அத குடு. இதான் உனக்கு மேட்சா இருக்கும். போட்டுக்க. அடியே சீக்கிரம் கிளம்பு. இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸே இதான். கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இந்தாங்க உங்களுக்கு 1000. உங்க பில் எவ்வளவுங்க? 2000. பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? டேய் இப்ப வெளிய போறியா இல்லையா? பெயிண்ட் அடிக்காம நான் வெளிய போக மாட்டேன். யாருங்க இவன்? முன்ன நம்ம கம்பெனில வேலை பார்த்தான். சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். போட்டேன். நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். உனக்கு ஒரு அருமையான இடத்து காட்டுறேன். அருமையான இடம் வாங்க. பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? கண்ணு நீளமா சோவர் இருக்கு. மெம்மணியா பூந்து விளையாடு. கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்துடாத. அடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மச்சான் என்ன மச்சான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. போயிட்டு வந்துறேன். அடது பொம்பளைக்கு சமாச்சாரம். நீங்க வாங்க. விட்டு நிறைய பேசுறீங்க. உட்காருங்க நீங்க. அட உடுங்க நீங்க. அவங்க கிடக்குறாங்க. என்ன சம்பந்தி மந்தி மாதிரி விட மாட்டீங்க. உட்காருங்க நீங்க. ப்ளூ கலர் ரூம். வாயா. 1 2 3 மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம். போயேண்டி. 1 2 3 வா. உள்ள போய. ஏ மாப்ள ப்ளூ கலர் ரூம் போறணும். எட்டி குதிச்சிரணும். ப்ளூ கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க. மறந்துடாத. இல்லடா ப்ளூ கலர். ஏறா 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 ஏறா. ஏண்டா முடியல மாமா. வா போலாம். மாமா மாமா ப்ளீஸ். என்ன கொஞ்சம் குனியே. குனியடா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். சரி குனியறேன். அப்பா விஜய் எட்டி பாக்குறாரு. இவரு உள்ள குதிச்ச உடனே சவுண்ட் ஊத்துரு. அப்பா மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு. அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள வந்திருக்காரு. இங்க பாரு அவனும் வசதியானவன் தான். அவன் குதிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. டேய் எட்டிருச்சா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. டேய் பல்லாவர நீயேடா.
ஏய் மாப்ள எந்திரா மாப்ள எந்திரா எந்திர எந்திரா 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 ஏய் இங்க பாரு டேய் இங்க பாரு ஏய் 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 அப்பா ஓ டேய் இருடா இப்படி ட்ரை பண்ண சரியா டேய் இரு இப்ப ட்ரை பண்றா அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு. சரி அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்தகத்தை கொடுத்துக்கிட்டு. சரிப்பா. முத்த கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சக்சஸ். சவுண்ட் போடு. ஐயோ ஐயோ இங்க வந்து பாரு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இந்த கர்மத்தை பாருங்களேன். என்னாச்சு? என்னன்னமோ ஆச்சுங்க பாருங்க. யோ டேய் நீயா? நாளைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. போக முடியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம்? 3 மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. ஏய் போய் சொல்லாத. இப்படி தாங்க என் பொண்ணு 2 தடவை கர்ப்பமாயிட்டான். கல்யாணம் கடிக்கிற சொன்னா போலீஸ் மிரட்டுறாங்க. யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்ன உள்ள உட்கார வச்சிருவேன். எஸ்பியா பார்த்துதான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மரியாதை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா. சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ள கிடைச்சிட்டான். சார் தாலி கட்டியா? தாலியா கட்டியா? தாலியை கட்ட சொல்லியா? முதல்ல தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துறேன். அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய் நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாறா. ஏய் இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுருடா. அவர் அருவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்திருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான வேலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். நிஜமாவ சொல்லுக்குத்தான் நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய் ஸ்டாப் த மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாப்ள அப்போ நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தா அந்த பண்ணி புடுறா போடா. மாமா குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய் நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இதை தர மாட்டேன். டேய் மாப்ள மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்ள ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. தர்றேன். குடு குடுறா.
இப்ப என்ன செய்வீங்க? கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? என் காலடி பண்ண கொடுங்க. பங்காளி, பங்காளி, பெரும் பங்காளி, பெரும் பங்காளி, பங்காளி. வாய் அந்த பக்கம். நான்சென்ஸ். சேத்துல பிறந்த பண்ணி மாதிரி சட்டையெல்லாம் வீணாக்கிட்டியா? யாரையா நீ? என்ன பங்காளி இப்படி கட்டுப்பிட்டீங்க? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க. அது மட்டும் இல்ல, சொல்ல போனா நம்மள 4 விட்ட பங்காளிங்க. யோ, கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலமையா இது? இதுல 4 விட்ட பங்காளி 8 விட்ட பங்காளிங்கறியா? யாரு சொல்லியா? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே, ஏப்பா அழற? அது இல்ல பங்காளி, உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன யார்கிட்ட கட்டுப்பிட்டீங்க? விருந்துக்கு தானே வர்றேன். உங்களுக்காக பொண்டாட்டி வைத்தீங்க, விருந்தாக்கி வச்சிருக்கா பங்காளி. இந்த டபுள் மீனிங்ல பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. போ. வாங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஏண்டா நான் என்ன மனுஷனா இல்ல மாயா பையா ரங்காராவா? இது என்ன இலையா இல்ல பத்தமட பாயா? பங்காளி, உங்களுக்காகவே பால்ல செஞ்ச போண்டா, பால்ல செஞ்ச கேக்கு, பால்ல செஞ்ச லட்டு, பால்ல செஞ்ச இட்லி, பால்ல செஞ்ச பூரி. பங்காளி, ஏன் பங்காளி அழுகுறீங்க? பூரியில இருந்து பொங்கல் வரைக்கும் பால்லயே செஞ்ச பாசம் மிகுந்த பங்காளிய லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். சரி சரி, அழாதீங்க. கையெடுமா. சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது, வெளியில எங்காவது வச்சு வியாபாரம் பண்ணாதான். சாப்பிடுங்க. இந்தாங்க. இரு. ஏயா, இது என்ன பொண்டாட்டியா இல்ல புளிய மரத்து கட்டி நீட்டு இருந்த தள்ளிட்டு வண்டியா? ஐயோ, தாலி கட்டின பொண்டாட்டி. தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டல என்ன வப்பாட்டி. பங்காளி, உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி இடத்துல அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒராசிட்டே நிக்கிற? பங்காளி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ள. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம். சுருங்கின பங்காளி ஆகிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா? என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பிள்ள லீடராடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கன்னு தெரியுமா? என்னடா நீ பாருங்க, உண்ட வீட்டுக்கு 2 நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாதம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு. இந்த ஓல்டு சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி. இப்பதான்டா ப்ராப்பர் டீலிங். ரொம்ப லேட் பண்ணிட்டியடா. உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்கார தரமா 50? ஒன்னு அடி. அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடுறேன். முடிச்சிருங்க. மறந்துட்டீங்களா? மாலை போடுங்க. எதுக்கே மாலை? இது வெற்றி மாலை, அட்வான்ஸா போடுறோம். ஓ, புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா? போடுறேன். என்னைய அந்த மாலை போட சொல்ற? கதை மாறிடாது. ஆமா ஆமா. மாப்பிள போட்டாங்க. என்னமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற, இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க, சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. வைடா கீழ. நாயை கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருச்சீங்க? பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சா ஒண்ணு எலும்பு கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றாப்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய் தர, வாய் தரடா. தின்றா, தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. டேய், அந்த அகரிகளை ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி? இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கான மாப்பிள, அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவ.
கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை மாட்டு சந்தை கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும் தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு அதுல தள்ளி விட்டுரு. சரி மாமா நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. மாமா நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்த விஜயதா இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம் நான் சாப்பிட்டேன். மாப்ள லட்டத்தான் கோட்டை விட்ட ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத. வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்ள நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கே வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க. உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது வந்து சரி உடியா கர்மாந்திரம் எப்படியோ போறது போட்டு சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடற கொண்டு வந்து விட்ட மாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு. ஏய் பணம் தருது. இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா பங்காளி. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய் பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். என்ன மாமா வீடு பூட்டி இருக்கு ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு? அதான் மாப்பிள்ள எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. பங்காளி உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீரணும். பழிக்கு பழியா? ஆமா. அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா. பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க என்னடி சொல்ற? ஐயோ நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்குலாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி. உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு இவன் வெடிய ரெடி. ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா தலையில இலை இடுப்புல அருவா. இவனே போய் வாழை மரத்தை வெட்டி வந்து கட்டிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுற? இல்ல மாமா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ அவன சலங்கிறது கட்டுறியாடா மாப்பிள்ள. மாப்பிள்ள இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு பங்காளி எப்படியாவது என் பொண்ணு. உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு. போயா. மாமா அஞ்சலி அவ வீட்லயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறான். இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா. இறங்கடா. மாமா துப்பாக்கி. சுற்று போகுது. மாமா 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை. 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து வர்றேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணும்ல. நீ போய் அந்த வேலையை செய். அப்ப நீ? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்ள. வழுக்க மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன்னு விழுந்துரும். இப்போடல் இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறேன்னா கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோபட்ரா கூட கருப்பு தானே. டார்லிங் ஓடி வந்துட்டேன்னு பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? நீயாடா ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கினீல்ல, அதுதான் உன்னை துரத்துறேன்.
ஆ?